செல்வி அக்கா, அந்த பையங்க புரோட்டா மட்டும்தான் கிடைக்கும்ல சொன்னேன். அப்ப என்ன மாப்பிள்ளைக்கு சப்பாத்தி வாங்க முடியாது போல. ஆமல்லதா, இனி என்ன பண்ண? நம்ம போகிற வழியில் அந்த ராஜா அண்ணா கடையில இருந்து வாங்கிட்டு போகலாம் 4 சப்பாத்தி. ஐயா அக்கா, இதுக்கு வேண்டி இன்னொரு கடையில் ஏறி இறங்கணுமா? இங்கே கோதுமை புரோட்டா கிடைக்கும் அக்கா. அந்த புரோட்டாயும் இங்கே ஃபேமஸ் தான். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தியை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கோதுமையில் தான் பண்ணியிருப்பாங்க. ஆ, கோதுமை மாவுலயும் புரோட்டா பண்றாங்களா? அப்படியே ஜில்லு, அது எப்படி நல்லா சாஃப்டா இருக்குமா இல்ல மைதா புரோட்டா மாதிரி நல்லா கட்டியா இருக்குமா? மைதா புரோட்டாயோட சூப்பராக இருக்கும் அக்கா. கோதுமை புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக வேற இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து காஞ்சி போகாது. இப்போ மைதா புரோட்டா வந்து சூடாக இருக்கும்போது தான் நல்லா சாஃப்டாக பிச்சும் போது பிச்சு பூ போல் அழகாக வரும். அது ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க ரப்பர் துண்டு போல் ஆயிரும். ஆனால் வந்து கோதுமை புரோட்டா அப்படி கிடையாது, எப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஐயே, இது முதலே தெரியாம போச்சே. இந்த ராத்திரி நேரம் இப்படி மைதா மாவுல உள்ளதை தின்னுட்டு கிடைக்கிறதுக்கு அழகா கோதுமை மாவுல வாங்கி சாப்பிட்டுருப்பேனே. ஐயா ஆமல்லதா, எனக்கும் இது தெரியாமல் போச்சு. எங்கே நானும் வந்து கோதுமை புரோட்டா தான் சொல்லியிருப்பேன். நம்ம ஒன்றும் பண்ணலாம், நம்ம இன்னும் சொல்லியாச்சுல, நம்ம இதே சாப்பிடும். சாப்பிட்டுட்டு வீட்டில் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கோதுமையில் புரோட்டா வாங்கிட்டு போவோம். ஆ சரி அக்கா, சரி சரி. ஐயா அக்கா, நீங்கள் எல்லாம் வந்து கோதுமை புரோட்டா சொல்லுங்கள். எனக்கு வந்து மைதாவில் உள்ள புரோட்டாயே போதும். ஏன்னா வீட்டில் உள்ளது அது ஒன்றும் தின்னாதாக்கா, அப்புறம் வாங்கிட்டு போய் தூர தான் போடணும். ஆமாம் ஆமாம், வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சதுன்னெல்லாம் போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க. அதுவும் வாங்கிட்டு போனால் சாப்பிட தான் செய்யும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, கோதுமையில் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு எடுத்து ஒரு கூட தின்ன முடியாதுல்ல. அதனால தான் நீங்கள் மைதாவில் வாங்கினேன்னு சொல்லுதியா. உங்களை பற்றி எனக்கு தெரியாத வசந்தி அக்கா. எப்படி சொல்லு, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இத்தனை வருஷம் உங்க கூட பழகிருக்கீங்களாக்கா, எனக்கு தெரியாதா நீங்கள் என்ன தின்னுவியா தின்ன மாட்டேன்னு? இந்த புரிதலுக்காக தான் சொல்லு, உன் கூட நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் திருப்பி திருப்பி வாரது பேசுறதுக்கு. புரிதலுக்கெல்லாம் நீங்கள் எங்கிட்ட திருப்பி வரலாக்கா. நான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறேன்ல, அந்த ஒரு இதுக்காக நீங்கள் வாரீங்க. அப்படியெல்லாம் இல்லை ஜில்லு, உண்மையிலேயே உன் மேலே இருக்க ஸ்நேகத்தில் தான் ஜில்லு நான் வாரேன். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி உண்மையிலே இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். பரவாயில்ல, மூஞ்சி இப்படி வச்சதுனால எப்படியா நம்பிட்டா. என்ன தம்பி, என்ன சாப்பாடு ரெடியா? வெளியே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியது? அக்கா தப்பா நினைக்காதீங்க, சாப்பாடுலாம் ரெடியாக தான் இருக்குது. அந்த டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிளில் ஒருத்தங்க வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அங்கே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி தம்பி, சரி வாரம் வாரம். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. என்ன என்ன ஆயிட்டாங்களோ வசந்தி பிளைட்டினிலே, சாப்பிட்டு பார்த்தால் தெரிந்து விடும் என்ன ருசிதானே. என்ன வசந்தி அக்கா, ஒரே சந்தோஷமா? ஏதோ சாப்பாடே காணாத போல இருந்து பாடுதியா? என்னதான் டெய்லி சாப்பாடு சாப்பிட்டாலாம் இந்த புரோட்டா, அதுக்கு கூட இந்த சிக்கனு பீஃபு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற ருசியே தனி தான். அதெல்லாம் உனக்கு தெரியாது, என்ன மாதிரிப்பட்ட ஃபூடிக்கு தான் இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொந்த காசில் வாங்கி சாப்பிட்றவங்க சொல்லணும் ஃபூடி கூடின்னு. இந்த மாதிரி ஓசில் சாப்பிட்றவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன ஜில்லு இப்படி சொல்லிட்டேன்? இந்த திருட்டு வாங்க தான் இனிக்கும் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தான். நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் அதில் உள்ள டேஸ்ட் தெரியாது. ஆனால் அடுத்தவங்க காசில் சாப்பிட்டா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வெக்கங்கிறது இல்லவே இல்லை இல்லை வசந்தி அக்கா. அதெல்லாம் இருந்தா வாழ முடியுமா ஜில்லு? சரி சரி சாப்பிடுவோம். அக்கா இவ்வளோதானே? இனி ஏதாவது சாப்பாடு வேணுமா? பில்லு போட்டுருவா? இங்கே சாப்பிட்டதெல்லாம் போதும் தம்பி, இனி வீட்டுக்கு வேணும். 5 பார்சல் வேணும். எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு அவரவர் சொல்லுவாங்க. தம்பி அதை 1 பார்சல் பண்ணி மொத்தமாக சேர்த்து பில்லு போட்டு கொண்டு வந்து தந்துரு. சரி அக்கா, சொல்லுங்க. தம்பி எனக்கு ஒரு பார்சலில் வந்து ஒரு 10 புரோட்டா, அது கோதுமை புரோட்டா, அப்புறம் ஒரு 2 சிக்கன் கறி. எனக்கு வந்து 10 புரோட்டா கூடனா பீஃப் ஃப்ரையும் சட்னி இருந்தால் சட்னி வை தம்பி, இல்லைன்னா சால்னாவே. சரிக்கா சரி. உங்களுக்கு அக்கா? எனக்கு ஒரு 10 கோதுமை புரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு முட்டை கறியும் ஒரு சிக்கன் கறியும். அக்கா உங்கள் 2 பேருக்கு என்னெல்லாம் வேணும்? எனக்கு ஒரு 7 புரோட்டாயும் ஒரு பீஃப் ஃப்ரையும் ஒரு சிக்கன் கறியும் தாப்பா. தம்பி எனக்கு ஒரு 15 புரோட்டா. என்னது 15 புரோட்டாயா? 2 பேருக்கு 15 புரோட்டாயா? என்னக்கா சும்மா கிடச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு விடுதியாளா? ஐயோ இல்லை ஜில்லு, அவரே 5-6 புரோட்டா தின்னுவார். அதுக்கப்புறம் எனக்கு மொவா வந்து ஒரு 4-5 புரோட்டா தின்னுவான். அடுத்து நான் ஒரு 2 கூட சாப்பிடுவேன். ஏன்னா வீட்டில் போனோன்னே எனக்கு பசிச்சான். அதுக்கப்புறம் மீதி இருந்துன்னு அதை காலையில் எடுத்து சூடு பண்ணி அவளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன். இல்லை ஏன்னா ராத்திரி ஏற்கனவே நேரம் ஆயாச்சு. இனி போய் எப்போ தூங்கி காலையில் எலும்பி அவிச்சு பிறகு கொடுக்கணும். அதனால் ஒரு 7 மணி நேரம் தூங்கிட்டு எலும்பி இந்த புரோட்டா எடுத்து கொடுத்தேன்னா அவள் கொண்டு போவா. இல்லை அதுக்கப்புறம் உச்சத்தை அவிச்சா போதேன். இல்லை அதனால தான் ஜில்லு. அப்போ நாங்கள் எல்லாம் என்ன இழிச்சவாயா? எங்களுக்கு தான் டயர்டாக இருக்குது, நாங்களாம் தான் தூங்குவோம். எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது, காலையில் எழும்பி நாங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் விடணும். நாங்கள் என்ன உச்சி பிறகு கொடுக்க மாட்டோமா? ஆளை பேர் மரியாதைக்கு நீ ராத்திரி எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னா இங்கே விட்டுட்டு போயிருவேன். பாத்திரங்களுவ பாத்துருங்க. ஐயோ இவ விட்டுட்டு போனா விட்டுட்டு போயிடுவா. நம்ம எது தேவையாத மட்டும் சொல்லுவோம். வசந்தி அவள் ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டா, இதுக்கு எல்லாமே நிறைய பைசா வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை வசந்தி? அதனால நீ வந்து இன்னைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு கொடுத்து விடுக்கு. இல்லைன்னா சொல்லு, காலையில் நான் எனக்கு பிள்ளைகளுக்கு கவுச்சதில் ஏதாவது 2 நாளுக்கு தரலாம். அப்படியாக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நான் வந்து காலை எலும்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி தான் அப்படி வாங்கலான்னு பார்த்தேன். நீங்கள் தாரீங்க இல்லை, அப்போ நான் இன்னைக்கு ராத்திரத்துக்கு மட்டும் வாங்கி. என்ன நடிப்பு நடிக்காமா? பாவம் செல்வி அக்கா.
இவளுக்கு நடிப்பெல்லாம் தெரியாமல் எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணின்னு சொல்லணும். தம்பி எனக்கு ஒரு 8 புரோட்டா, ஒரு பீஃப் ஃப்ரை, அப்புறம் ஒரு சிக்கன் 65 அவ்வளோ போதும். போதுமாக்கா அவ்வளவும்? போதும் சொல்லு. சரி அக்கா, அப்போ நான் பார்சல் போட்டு வச்சுட்டு பில் எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு வரேன். சரி தம்பி, சரி சரி, எல்லாரும் வாங்க, கை கழுவிட்டு நம்ம வெளியில் போய் நிற்போம். சரி அக்கா, சரி.